இளைப்பாறிடு. ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு. ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார். சாவில் இருந்து விடுவித்தார். நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார். ஊழியன் என்னையும் உயர்த்தி விட்டார். என் உள்ளமே இளைப்பாறிடு. ஏசப்பா நமக்கு நன்மை செய்தார். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார். தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டு கொண்டார். மன்றாடும் போது செவி சாய்த்தார். மறவாமல் உறவாடி மகிழ செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு. ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். விண்ணப்பம் கேட்பார், அன்பு கூர்வார். விடுதலை தந்தார், நன்றி சொல்வேன். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகர் நாமம் நான் உயர்த்திடுவேன். என் உள்ளமே இளைப்பாறிடு. ஏசப்பா நமக்கு நன்மை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நீர் நல்லவர், 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 நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. உம்முடைய வாக்குத்தத்தமும் வார்த்தைகளும் மாறாதவர்கள். வானமும் பூமியை அழிந்து ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆகல்தான் ஆண்டவரே, யாக்கோப்பை எந்த நிலைமையிலிருந்து எந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீர் என்று பார்க்கும். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், இஸ்ரவேலின் தகப்பனாக மாற்றினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏனென்றால் இனி உன்னுடைய பேர் யாக்கோப்பன் என்று எடுப்பானாமல் இஸ்ரவேல் என அழைக்கப்படுவாய் என்று ஆண்டவரை பார்த்தோம் ஆண்டவரே. ஏனென்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனிடத்தில் நாங்கள் சரணடையும் போது, தேவனிடத்தில் முற்றுமாக அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகில்தான் யாக்கோப்பு ஆண்டவரே எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அவன் ஆண்டவரே அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் என்பதை தானே பார்க்கிறோம். ஆனால் யாக்கோப்பை அவனை நாங்கள் நினைத்து பார்க்கும் போது அவன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். அண்ணன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். அண்ணன் தகப்பன் சொன்னது ஆண்டவரே, ஆமாண்டவரே, நான் ஆண்டவரே அப்பா ஜீவன் விடுவதும் முன்பாக ஒரு நல்ல ஒரு அம்மாண்டவரே ஆட்டை அடித்து ஆண்டவரே அம்மாண்ட எனக்கு சமைத்து கொண்டு வான்னு சொன்னது ஆசீர்வதிக்கிறேன். அதை நினைத்தவள் ஆண்டவர் தாய் என்ன சொன்னால், யாக்கோபிடம் நீ போய் அவனுடைய ஏசாவை போல ட்ரெஸ்ஸை போட்டுக்கொள்ளு. இதையெல்லாம் சொல்லி கொடுத்தது யார்? ஹல்லேலூயா, தாய் தான். ஹல்லேலூயா. ஆகையால் அந்த தாய் அந்த மகனுக்கு தீய எண்ணங்களை, ஏமாற்றும் எண்ணங்களை ஆண்டவரை சொல்லி கொடுத்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்பா எப்பொழுதுமே நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. ஏனென்றால் ஆமாண்டவரே மகள் ஆமாண்டவரே எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவரே தகப்பன் மகன் மனது எப்பொழுதும் ஆமாண்டவரே மூத்தன் மகமேல் எண்ணமாயிருக்கும். தாய்க்கு கடைசி பிள்ளைகள் மேல் ஏக்கமாக இருக்கும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆகையால் அவர்கள் நினைவுகள் அப்படியாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த யாக்கோப்புக்கு அந்த யோசனை கொடுத்தது அந்த தாய் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இசவை போல ஆமாண்டவரே வேகமாக சமைத்து இசவையுடைய உடையை எடுத்து மாற்றிக்கொண்டு போய் பக்கத்தில் நின்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளு என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை அறிந்தவள் ஆண்டவரே யாக்கோப்பு யாசாபா வந்து ஆண்டவரை சமைத்து கொடுக்கும் போது இதற்கு முன்பு வந்தது யார் என்று கேட்டபோது அப்பொழுது புரிந்து கொண்டால் ஆண்டவரை இவர்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டா, சண்டை உண்டாவும் ஒருவர் வெட்டி மடிந்து போவார்கள் என்று அவன் யாக்கோப்பை நீ ஓடி போ லாபான் இடத்துக்கு மாமன் இடத்துக்கு ஓடி போ என்று சொல்லி விரட்டி விடுகிறாள் என்று பார்க்கலாம் ஆண்டவரே. அப்படியாக அவன் ஆண்டவரை ஏமாற்றுக்காரனாய் அழைந்து திரிந்து போய் விடுகிறான். ஆனால் இவனுக்கு மேலாக ஒரு ஏமாற்றுக்காரன் அங்கே இருக்கிறான் என்பதை அவன் பின்புதான் உணர்ந்தான். அவன் மாமா அப்படியாக வஞ்சித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே அதனால சொல்றார், நீ ஏமாற்றினாய், நீ ஏமாறப்படுவாய். நீ சபித்தால் நீ சபிக்கப்படுவாய், நீ ஆசீர்வதித்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. சோத்திரம். நீர்
தீய எண்ணம் கொண்டால் உனக்கு தீமை நடக்கும் என்றெல்லாம் நம்முடைய எல்லாவற்றையும் பார்க்கிறோம். எல்லாம் எதை நினைக்கிறோமோ அதையே நாங்கள், எதை விதைக்கிறோமோ அதையே அறுக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் தான் ஆண்டவரே அப்பா, இனி அப்படிப்பட்ட எங்கள் வாழ்க்கையில எதுவும் அறியிடக்கூடாது ஆண்டவரே அப்பா. ஆமாண்டவரே, எங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் எங்கள் எண்ணத்தையும் எங்கள் சிந்தையும் எங்கள் செயலையும் நடைய பார்வை பேச்சை எங்கள் காத்துக்கொள்ளுங்க. எங்களை இவையிலிருந்து முற்றிலுமா மாறுதல் தருங்க என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது தேவன் அதை மாற்ற வல்லவராக ஒரே இரவில் ஆண்டவரே அந்த ராம் முழுவதும் போராடி மேற்கொள்ளாமல் ஆமாண்டவரே ராம் முழுவதும் மேற்கொண்டு ராம் முழுவதும் போராடி மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏனால் தேவன் அவனை முற்றிலுமாக மாற்றி அமைத்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஆமாண்டவரே, ஏனால் அவன் ஆண்டவரே அவனுடைய எண்ணங்களையும் அவனுடைய எல்லா குண அதிசயங்களை மாற்றி அமைத்தார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. யாக்கோப்பை அப்படியாக மாற்றி அமைத்து தேவன் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏனால் அவனால் சபிக்கப்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக தேவன் ஆண்டவரே, ஏனால் தேவனுடைய ஆமாண்டவரே அன்பு அவனுடைய அளவில்லாது என்பதை உணர்த்தினீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. யாக்கோப்பை நீர் ஆண்டவரே இஸ்ரவேலாய் மாற்றினது போல ஆண்டவரே எங்களையும் எங்கள் ஜனங்களையும் எங்கள் உறவினர் நண்பர்களே உலகத்தில் உள்ள எல்லா ஜாதி மக்களையும் ஆமாண்டவரே அப்பா நீர் இஸ்ரவேலாய் மாற்ற வேண்டும் அடையா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே உம்முடைய குணாதிசயங்கள் எல்லாருக்குள்ள வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நீர் உம்முடைய ஆமாண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனப்பா. ஒவ்வொரு பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எல்லாவற்றையும் தன்னால் கல்வாரி சிலுவை சுமந்து தீர்த்து ஆட்டுக்குட்டி ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாய் இருப்பவரை உடைய வருகைக்கு முன்பு எல்லாரும் காணப்படும்படியாக இவ்வளவு நீடிய பொறுமை சார்ந்த தயவு அன்புடன் இரக்கத்துடன் இன்றும் அசைவாடி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆமாண்டவரே அப்பா மக்கள் நன்றி சொல்லுவது. நான் உங்களை விட்டு விலகுவது உங்களை கைவிடுவதில்லை என்று சொன்னால் வாக்கு மாறாத இருக்கிறப்பா உங்க சுதந்திரம். ஆமாண்டவரே அகல்தான் ஆண்டவரே. ஆமாண்டே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர் உன்னை ஒன்று செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே சிறு கூட்டமே எதற்கும் பயந்து விடாதே. நம்மை உண்டாக்கினவர் நம்மை சிருஷ்டித்தவர் நம் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கு ஒன்று செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ இல்லை இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ இல்லை இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மை மகிமைப்படுத்திடுவார். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் கலங்கிடாதே. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கு ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே எதற்கும் பயந்து விடாதே. பலவீனன் ஆவதில்லை இல்லை இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை இல்லை இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே, இஸ்ரவேலின் நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனன் ஆவதில்லை இல்லை இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை இல்லை இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, கிருபை விலகுவதில்லை. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை இல்லை இல்லை இல்லை,
வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, இயேசு கிருபையோ விலகுவதில்லை. யாக்கோப் பின்ன சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே. ஆமென். தேவன் விரும்புவதெல்லாம் ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நாமே ஆமாண்டவரே அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை நாமே முற்றிலுமாக ஆண்டவரே, எங்களால் கூடாது உம்மால் கூடும் ஆண்டவரே, எங்களால் ஆகாது உம்மால் ஆகும் அப்பா. ஆமாண்டவரே, நீ சொல்ல ஆக கட்டளையிட நிற்கும் அப்பா. ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் கூடாதப்பா, உம்மால் என்று எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று நாங்கள் சரணடைய தேவன் முற்றிலுமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறோம். ஆகையால் யாக்கோப்பின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம் எவ்வளவு காரியங்கள் அவருக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமாண்டவரே நிகழ்ந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தது, எப்பேற்பட்ட மனிதனாய் மாற்றியிருக்கிறார். அப்படிதான் தேவன் நம்மளையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றும் அவர் ஆண்டவரே யாக்கோப்பு போல நாங்கள் முழுவதும் ஆண்டவரை ஜெபித்து ஆமாண்டவரை விழித்து இருந்து ஆண்டவரை தேவனை பற்றி கொள்ள முடியாது. ஆமாண்டவர் ஒரு ராத்திரி நீங்கள் ஆமாண்டவர் கண் விழித்து ஜெபித்து பாருங்கள். ஹல்லேலூயா சோத்திரம். வேதத்தை வைத்துக் கொண்டு வேதத்தில் வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு ராம் முழுவதும் ஆண்டவரை தேவனை நோக்கி பார்த்து அமர்ந்து கொண்டிருங்கள் பாருங்கள். அப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் பரிமாற்றி எழுப்புதல் நிச்சயம் முடியும் நம்பிக்கை உண்டாயிருக்கும். அதனால் தேவன் செய்ய நினைத்து கொண்டு தடைப்படும் சாலத்து செயலர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. இது அநேகர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டீர்கள். ஹல்லேலூயா சோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் எங்களே ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மக்கள் சோத்திரம் அப்பா. தொடர்ந்து முடிய நோக்க திட்டமாக எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனில் பிதாவே. இப்பொழுதும் நாம் திருவிழந்த ஆராதனைகளை கடந்து செல்வோம். ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியா.